எக்ஸசைஸ் 1.1ல நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோர்த்து சம் பார்க்க போகிறோம். ஏ செட்டில் 5,6, பி செட்டில் 4,5,6 கொடுத்துருக்காங்க. சி செட்டில் வந்து 5,6,7 கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்டையும் ரைட்டையும் ப்ரூவ் பண்ணணும். ஸோ எல்ஹெச்சில் ஏ கிராஸ் ஏ இருக்குது. ஃபஸ்ட்டு ஏயோட செட் வந்து 5,6. ஸோ நெக்ஸ்ட்டு ஏங்கிறதுனால 5,6, 5,5, 5,6, 6,5, 6,6. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் எடுத்து செஞ்சோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ரைட் எடுக்கிறோம். பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. பியோட செட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4,5,6. நெக்ஸ்ட்டு நம்ம பிஏ மல்டிபிள் பண்ணுறதுனால 4,5,6 ரெண்டையும் கார்ட்டீசியன் மல்டிபிள் படி மல்டிபிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 4 எடுத்துக்கிறோம். 4,4, 4,5, 4,6. நெக்ஸ்ட்டு 5,4, 5,5, 5,6. நெக்ஸ்ட்டு 6,4, 6,5, 6,6. பி கிராஸ் பியை மல்டிபிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சி கிராஸ் சி. சியோட செட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5,6,7, 5,6,7. இது ரெண்டையும் கார்ட்டீசியன் மல்டிபிள் படி மல்டிபிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 5 எடுத்துக்கிறோம். 5,5. நெக்ஸ்ட்டு 5,6, 5,7. நெக்ஸ்ட்டு 6 எடுத்துக்கிறோம். 6,5, 6,6, 6,7. நெக்ஸ்ட்டு 7 எடுத்துக்கிறோம். 7,5, 7,6, 7,7. இப்போ சி கிராஸ் சியை மல்டிபிள் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க பி கிராஸ் பியும் இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி, இது ரெண்டையும் இன்டர்செக்ஷன் பண்ணணும். இன்டர்செக்ஷன்னா ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறத தான் நம்ம எடுத்துக்கணும். ரெண்டுக்கும் இதில் காமனாக இருக்கிறது செட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு 5,5 அப்படிங்கிற செட்டும் காமனாக இருக்குது. அங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது அப்படின்னா 5,6 இருக்குது. அதனால் நெக்ஸ்ட்டு 5,6 எடுத்துக்கிறோம் இன்டர்செக்ஷனை. நெக்ஸ்ட்டு 6,5 இருக்குது. 6,5 எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே 6,6 இருக்குது. இங்கேயும் 6,6 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம 6,6 எடுத்துக்கிறோம். இது மட்டும்தான் காமனாக இருக்குது. பி கிராஸ் பிலையும் சி கிராஸ் சிலையும் காமனாக இருக்கிறது தான் இன்டர்செக்ஷன். ஸோ இன்டர்செக்ஷன் நெக்ஸ்ட்டு ரைட்டை ப்ரூவ் பண்ணிட்டோம். ரைட்டை ப்ரூவ் பண்ணதை ஈக்குவேஷன் 2ன்னு, லெஃப்டை ப்ரூவ் பண்ணதை ஈக்குவேஷன் 1ன்னு. ஸோ லெஃப்ட்டும் ரைட்டையும் ப்ரூவ் பண்ணிட்டோம். எல்ஹெச்சும் ஆர்ஹெச்சும் ப்ரூவ் பண்ணியாச்சு. எக்ஸசைஸ் 1.1ல் ஃபோர்த்து சம் முடிஞ்சிச்சு.